வணக்கம் நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் ஆட்டு ரத்தத்தில் பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஒரு ஸ்பைசியான மசாலா கிரேவி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? ஆமாங்க, அப்படி ஒரு வீடியோ தாங்க இது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ohhmysaapadu ohhmysaapadu ஆட்டு ரத்தத்தில் கிரேவி செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் ரத்தத்தை ஊற்றி வச்சு, அடுப்பை பற்ற வச்சு அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோம்னா பாருங்க இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகிடும். நான் ஒரு 1/2 கிலோ ஆட்டு ரத்தம் எடுத்துருக்கிறேன். 3 தக்காளி, சிறிதளவு இஞ்சி பூண்டு, வெங்காயம் 4, அதாவது சின்னதாக இருந்ததுனால 4 எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்தால் 3 மட்டும் போட்டால் போதும். அடுத்து ஒரு வடை சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு அது பொன்னிறமாக வர்ற அளவுக்கு தாளித்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு தாளித்து விட்டுக்கலாம். அடுத்து வெட்டி வச்சிருக்கிற தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை நான் 2ஆக கீறி விட்டு போட்டிருக்கேன். அடுத்து மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள் இந்த 4 மசாலா பொடியை மட்டும் சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் கிளறி விட்டுக்கலாம். அடுத்து ஆட்டு ரத்தத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மசாலாலாம் நல்லா கொதித்து வந்திருக்கு, நல்லா வாசனை வருது. முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆட்டு ரத்தத்தில் கிரேவி செய்யும்போது கண்டிப்பாக தண்ணி ஊற்றவே கூடாது, அது ரொம்ப முக்கியம். அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கரம் மசாலாவும் பெப்பரும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஆட்டு ரத்தத்தில் செஞ்ச காரசாரமான மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் எடுத்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டோம்னா இதோட அரோமா வேறு லெவலில் இருக்கும். இந்த ரத்த மசாலாவை இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ்ன்னு நீங்கள் எது கூட வேணாலும் காம்போவாக யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்தவங்க மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் ஓமை சாப்பாடு, மணக்கும் சமையல், மறக்காத சுவை, தனிஷ் பாரதி.